அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா மனசுடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற நம்ம கோபி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். ஒரு வழியாக இந்த சிஎம் மேடம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பாக்கியாவோட ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவிட்டா நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம சிஎம் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஸ்கூல் கிட்ட போய் ரீச் ஆகுற அந்த டைமில் அவங்களோட மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம பாக்கியாவோட வாய்ஸ் நோட்டையும் பார்க்குறாங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இமிடியேட்டாக பிஏ கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. என்ன ஆல்ரெடி பாக்கியா வீட்டுக்கு வந்து இனாக்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வரதா தானே நான் அது ஓகே சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னாச்சு, ஏன் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து ஒரு பக்கம் அவங்க கிட்ட சண்டை போட உடனே பிஏ என்ன சொல்லி சமாளிக்குதுன்னு தெரியாமல், மேடம் அதை விட ஸ்கூல் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஏ சொல்ல பிஏ கிட்ட சத்தம் போட்டுட்டு, சரி எதுவாக இருந்தாலும் இது அப்புறம் தான், பாக்கியா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வெயிட் பண்ணிக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சிஎம். அந்த டைமில் பாக்கியா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பனெல்லாம் கட் பண்ணணுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் மனசுடைஞ்சு போய் வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் பிரிகிற நேரத்தில் நம்ம சிஎம் மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் வந்து பாக்கியா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. சாரி பாக்கியா, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறது மறந்து போயிடுச்சு, இவங்களும் ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களோட வாய்ஸ் நோட்டை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸு கொடுத்துட்டாங்க. இதை எதிர்பாராத நம்ம கோபி அச்சோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் மேலே கையை வச்சு குத்துன்னு குத்திட்டு பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு ஆஃபீஸை நடத்தி நம்ம எந்த அளவுக்கு முன்னுக்கேறி வந்தோமோ அந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டோம். ஆனால் இந்த பாக்கியாவை ஏதாச்சும் ஒரு வழியில் சறுக்கி விடலான்னு பார்த்தா அவள் இருக்க டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்காளே. ஆனால் இது இப்படியே விடமாட்டே, பாக்கியலட்சுமி நீ வந்து முன்னேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டில் இருக்க, ஆனால் அது எதுவுமே நடக்காது, இந்த கோபி நடக்கவும் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அதனால் அசிங்கப்பட்டு பாக்கியா முன்னாடி ஒரு நாள் தலை குனிஞ்சு நிற்கிற நேரமும் நம்ம கோபிக்கு வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.